விஜய்க்கு எஸ்கே கிடைத்தது மாதிரி கமலுக்கு சிம்புவா? சினிமா வாரிசுகளை அறிவிக்கிறார்களா நடிகர்கள்? தமிழ் திரைத்துறையில் சினிமாவில் ஏதாவது காட்சி வந்தாலே அதனை நிஜ வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்கும் ரசிகர்கள் பலர் உள்ளனர். ரசிகர்கள் பொருத்தி பார்ப்பது மட்டும் இல்லாமல் பலரும் அதை மிகப்பெரிய முக்கியமான விஷயமாக விவாதிக்கிறார்கள். அது தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுக்கிறார்கள். அப்படியான சம்பவங்கள் அடுத்தடுத்து தமிழ் சினிமாவில் நடந்து பலரும் சர்ப்ரைஸாக உள்ளது. இதனால் நடிகர்கள் தங்களது சினிமா வாரிசுகளை மறைமுகமாக அறிவிக்கிறார்களோ என்ற கேள்வி எழும்பி வருகிறது. விஜய் நடிப்பில் கடைசியாக வெளியான படம் தான் தி கோட். வெங்கட் பிரபு இயக்கத்தில் ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரித்திருந்த இப்படத்தில் விஜய் இரட்டை வேடத்தில் நடித்து அசத்திருந்தார். படத்தில் ஸ்னேகா, மீனாட்சி சௌத்ரி, பிரபுதேவா, பிரசாந்த், மைக் மோகன் உள்ளிட்டோர் பலர் நடித்திருந்தனர். படம் கடந்த ஆண்டு வெளியாகி பாக்ஸ் ஆஃபீஸில் பட்டையை கிளப்பியது. யுவன் சங்கர் ராஜா இந்த ஒரு திரைப்படத்திற்கு இசையமைத்துள்ளார். இந்த ஒரு திரைப்படத்தின் கிளைமேக்ஸில் சிவகார்த்திகேயன் நடித்திருப்பார். மேலும் இந்த காட்சியில் விஜய் சிவகார்த்திகேயனிடம் கையில் துப்பாக்கியை கொடுத்து, துப்பாக்கியை புடிங்க சிவா, பார்த்துக்கோங்க சிவா என்று கூறுவார். அதற்கு சிவகார்த்திகேயனே, சார் நீங்கள் வேற ஏதோ முக்கியமாக வேலையாக போறீங்க, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, நான் இதை பார்த்துக்கிறேன் என்று கூறுவார். இந்த காட்சியிலிருந்து விஜய் தமிழ் சினிமாவின் தன் பொறுப்பை சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்தது போல பலரும் பேசி வந்தனர். இப்படியான நிலையில் மே 17ஆம் தேதி இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் உருவாகியுள்ள தக்லீஃப் படத்தின் ட்ரெய்லர் வெளியானது. இதில் கமல், சிம்பு, த்ரிஷா, அபிராமி, நாசர் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர். அதில் கமல்ஹாசன் சிம்புவை நோக்கி இனிமேல் நீயும் நானும் ஒன்று என்ற காட்சியில் பேசியிருப்பார். நான் 8 அடி பாய்ந்தால் நீ 18 அடி என்றும், உள்ளே இருந்து நான் பார்த்துக்கிறேன், வெளியே இவன் பார்த்துப்பான் என்று சிம்புவை குறிக்கிறார். அதேபோல் சிம்புவோ இனிமேல் நான் தான் இங்கு ரங்கராய சக்திவேல் என்று கமல்ஹாசனின் பெயரை கூறுவார். இதனால் கமல்ஹாசன் தனது அடுத்த சினிமா வாரிசாக சிம்புவை மறைமுகமாக கூறுகிறாரா என்ற கேள்வி தற்பொழுது எழுந்துள்ளது.